ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இதே சம் தான். கண்டிப்பா இப்போ நீங்க எழுத போற குவார்டர்லி எக்ஸாம்ல நிச்சயமா இந்த 5 மார்க் கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.22 இஃப் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது வந்து ஒரு முழு வர்க்கம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா முழு வர்க்கம் எனில் ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஃபைனலா ஆன்சர் 0 நமக்கு வந்துடும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா இந்த இடத்துல உள்ள ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம அந்த கொஸ்டின் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல்ல கொஸ்டின் ஆர்டர் ஆகான்னு பார்த்துக்கோங்க. பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர்டரா தான் இருக்குது. ஸோ 9x பவர் 4 பிளஸ் 12x கியூப் பிளஸ் 28x ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதுதான் அந்த கொஸ்டின். இப்போ நம்ம சூஸ் பண்ண போறோம். 9 அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 3 3s are 9, 3 3 3s are 9. x பவர் 4 அப்படின்றது x ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3x ஸ்கொயர்டு இன்ட்டு 3x ஸ்கொயர் 9x பவர் 4. ஃபர்ஸ்ட் கோஷன்ட்ட முடிச்சாச்சு. எப்பயும் போல என்ன செய்வோம், இங்க சிம்பிளை மாத்துவோமா, பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ் ஆயிடுது. ஸோ இது உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். அடுத்த ரெண்டு டேர்மு கீழே இறக்குவோம். ஸோ 12x கியூப் பிளஸ் 28x ஸ்கொயர். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்வோம், இந்த கோஷன்ட்ல என்ன இருக்கா 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 3x ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 6x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்த டேர்மை சூஸ் பண்ண போறோம். ஞாபகம் இருக்கா, இந்த 6x ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 12x கியூப் கிடைக்கும். இங்க 6 இருக்கு, 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 6 2s are 12 கிடைச்சிடும். இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் இந்த மாதிரி செக் பண்ண தெரியாதவங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்க. 12x கியூப் இங்க என்ன இருக்கு 6x ஸ்கொயர். 1 6 6 2 6 are 12. இங்க 3x, இங்க 2x அடிச்சிட்டா மீத ஒரு x இருக்கு. அப்ப நமக்கு தேவையான அடுத்த கோஷன் என்ன, 2x. அடுத்த டேர்ம் 2x. இங்க என்ன போட்டிருக்கோமோ அதே தான் இங்கேயும் நம்ம போட போறோம், 2x. இப்ப நீங்க சூஸ் பண்ண 2x ஆல இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 2x இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணா 12x ஸ்கொயர் இன்ட்டு x எக்ஸ் கியூபா மாறிடும். 2x இன்ட்டு 2x உங்களுக்கு என்ன ஆயிரும், 4x ஸ்கொயரா மாறிடும். பாருங்க, எப்பயும் போல பிளஸ் மைனஸா மாத்திரம், பிளஸ் மைனஸா மாத்திரம், இது கேன்சல் ஆயிடுது. 28ல 4 போச்சுன்னா 24, 28ல 4 போச்சுன்னா 24x ஸ்கொயர்டு. அடுத்த ரெண்டு டேர்மை கீழே இறக்குறோம், ax பிளஸ் பி. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ரெண்டு டேர்மு கீழே கிட்டமா. இப்போ கோஷன்ட்ல என்ன 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 இன்ட்டு கோஷன்ட்ல என்ன இருக்கு 3x ஸ்கொயர் பிளஸ் 2x. 2 இன்ட்டு 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர். ஓகே, அடுத்து 2 இன்ட்டு 2x 4x. அடுத்த கோஷன்ட் என்ன, இந்த 6x ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும். 6 4s are 24 போட்டலாம். அப்ப சப்போஸ் தெரியாதவங்க என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன இருக்கு 24x ஸ்கொயர் இருக்கு, அங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 6x ஸ்கொயர் இருக்கு. x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. 1 6 6 4 6 are 24. அப்ப நமக்கு அடுத்த தேவையான டேர்ம் என்ன 4. அந்த 4 இங்கேயும் போட போறோம், இங்கேயும் போட போறோம். நீங்க சூஸ் பண்ண 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இன்ட்டு 6x ஸ்கொயர் 24x ஸ்கொயர். 4 இன்ட்டு 4 16x. 4 இன்ட்டு 4 16. இப்ப நம்ம என்ன செய்வோம், இது வந்து ஒரு முழு வர்க்கம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவோமா, சிம்பிளை சேஞ்ச் பண்ணியாச்சு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்ததுனால கண்டிப்பா இது ரெண்டையும் சேர்க்கும் போது ஆன்சர் 0 வரும். கரெக்டா, ஏன்னா அவங்களே கொஸ்டின் கொடுத்தாங்க இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். போன கொஸ்டின்ல பார்த்தோம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது நம்ம ஸ்கொயர் பார்க்கும்போது லாஸ்ட் ஆன்சர் என்ன வந்துச்சு 0 வந்துருச்சு. அப்ப நம்ம இங்க 0 எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இந்த பாலினாமியல் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது ஒரு முழு வர்க்கம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, அடுத்து இந்த ஏபியோட வேல்யூ பார்க்க போறோம். இப்போ இந்த 0 எப்படி கிடைச்சிருக்கும்னா, இது ரெண்டையும் சேர்க்கும் போது இந்த ஏவையும் இந்த 16ஐயும் சேர்க்கும் போது 0,
இந்த பிஐயும் இந்த மைனஸ் 16 சேர்க்கும் போது 0. இப்போ எப்போ 0 கிடைக்கும்னா ஏவையும் இங்க ஏ இங்க பிளஸ் ஏ இருக்கு, இங்க மைனஸ் 16 இருக்கு. இதான் ஃபைனல் ஆன்சர் பாருங்க. ஏ மைனஸ் இங்க என்ன இருக்கு 16, ஏவும் மைனஸ் 16 சேரும் போது 0. அதே போல பியும் மைனஸ் 16 இது ரெண்டையும் சேர்க்கும் போது ஆன்சர் 0. ஓகே, இப்போ நம்மளோட எய்ம் என்ன, ஏயோட வேல்யூ என்ன, இந்த மைனஸ் 16 என்ன ஆயிரும் பிளஸ் 16 மாறிடும். அப்ப ஏயோட வேல்யூ என்னது பிளஸ் 16. இங்கேயும் அதே மாதிரி தான் மைனஸ் 16 ஆயிரும் பிளஸ் 16 மாறிடும். பியோட வேல்யூ 16, ஏயோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 16. சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு போட தெரியல சார், இதான் ஆக்சுவலா கரெக்டான மெத்தட். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ இருக்கு, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 16 இருக்கு. அப்ப ஏயோட வேல்யூ 16 அப்படி எடுத்துக்கோங்க. இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் பி இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு, சிம்பிளை பார்க்காதீங்க, சிம்பிளை சேஞ்ச் பண்ணாம பாத்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, அப்ப இங்க 16, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் பி, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 16, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இதான் ப்ரொசீஜர். ஏன்னா இது முழு வர்க்கம் கொடுத்ததுனால இது ரெண்டையும் சேர்க்கும் போது ஆன்சர் 0. அப்ப ஏவையும் மைனஸ் 16 ஆட் பண்ணும்போது 0, பிஐயும் மைனஸ் 16 ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு எடுத்துட்டு ஏயோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 16. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே ப்ராப்ளம் தான், பட் இது எக்ஸசைஸ் சம். எக்ஸசைஸ் 3.8ல கொஸ்டின் நம்பர் 2ல ஒரு சப்டிவிஷன் பார்க்க போறோம். 4x பவர் 4 ஒரு பாலினாமியல் கொடுத்தாச்சு, இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. போன கொஸ்டின் மாடல் தான் இதுவும், அதே மெத்தட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இருக்கு பாருங்க, முதல்ல ஆர்டர் ஆகான்னு பாருங்க. பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட், எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். 4x பவர் 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 37x ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் a. கிவன் கொஸ்டின் அப்படியே எழுதியாச்சு. அடுத்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க 4 இருக்கிறதுனால 2 2s are 4, 2 2s are 4. x பவர் 4 என்ன வரும், x ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 2x ஸ்கொயர் இன்டு 2x ஸ்கொயர் 4x பவர் 4 ஆயிடுச்சு. ரைட், இப்ப சிம்பிள பிளஸ்ஸா இருக்கிறத மைனஸா மாத்துறோம். பிளஸும் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்வோம், அடுத்த ரெண்டு டேர்ம்ஸை கீழே இருக்க போறோம். 12x கியூப் இருக்கு, 37x ஸ்கொயர் இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன, கோஷன்ட்ல என்ன இருக்கோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 இன்டு 2x ஸ்கொயர் என்ன கிடைக்க போகுது, 4x ஸ்கொயர். இப்போ இந்த 4x ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 கிடைக்கும், அது மைனஸ் 12 கிடைக்கும். இங்க 4 இருக்கு, அப்போ 4 3s are 12. மைனஸ் வர கண்டிப்பா மைனஸ் தான் போட்டுக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் அந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணி பாருங்க. இங்க என்ன இருக்கு, மைனஸ் 12x கியூப் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் 4x ஸ்கொயர் இருக்கு. ஸோ 1 4 is 4, 3 4s are 12. இங்க 3x, இங்க 2x, இதை அடிச்சுட்டா நமக்கு 1x வரும். ஆனா இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் 3x. அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அடுத்த டேர்ம் பாருங்க, மைனஸ் 3x. அதே மைனஸ் 3x இங்கேயும் போட போறோம். நம்ம சூஸ் பண்ண மைனஸ் 3x ஆல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் 3x இன்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 12x கியூப், மைனஸ் 3 இன்டு மைனஸ் பிளஸ் 9x ஸ்கொயர். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க, சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிரும். பிளஸ் என்ன ஆயிடுது, மைனஸ் ஆயிடுது. பிளஸ் 12x கியூப் மைனஸ் 12x கியூப் கேன்சல் ஆயிடுது. பிளஸ் 37 மைனஸ் 9, 37 9 போச்சு என்ன வரும், 28 வருமா. 37 மைனஸ் 9 28 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ரெண்டு டேர்ம்ஸ் கீழே இருக்குங்க, பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏ. ஓகே பாருங்க, இங்க பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 37ல 9 போச்சுன்னா 28. அடுத்த ரெண்டு டேர்ம் கீழே இறக்கியாச்சு. ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோஷன்ட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 2 இன்ட்டு கோஷன்ட் என்ன இருக்கு, 2x ஸ்கொயர் மைனஸ் 3x என்ன கிடைக்க போகுது, 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் 3x மைனஸ் 6x. அடுத்த கோஷன்ட் என்ன, இந்த 4x ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 28x ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு. அப்போ 4ஓட எந்த நம்பர், 4 7s are 28. அழகா நம்ம 7 போட்டுக்கலாம். ஒருவேளை தெரியாதவங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 28x ஸ்கொயர். இங்க என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, 4x ஸ்கொயர். x ஸ்கொயர் கேன்சல், 1 4 is 4, 7 4s are 28.
சூஸ் பண்ண வேண்டிய அடுத்த கொஸ்டின் 7. அதே 7 இங்கேயும் போட போறோம். இங்க சூஸ் பண்ண 7ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? 7 into 4x 28x squared. 7 6 r இங்க 7 இருக்கு, இங்க -6 இருக்கு, அப்ப -42x. அடுத்து 7 7 r 49 மல்டிப்ளை பண்ணியாச்சு. போன கொஸ்டின்ல பண்ண அதே ஸ்டெப் தான். முதல்ல நம்ம சிம்பிள் மாத்திக்கிறோம். மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கொடுத்ததுனால இது எல்லாமே கேன்சல் ஆகி இதோட ஆன்சர் 0 கிடைக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்ததுனால இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன? பியையும் பிளஸ் 42 ஆட் பண்ணும்போது 0, ஏவையும் -49 ஆட் பண்ணும்போது 0. இப்போ நம்மளோட எய்ம் என்ன? ஏபி வேல்யூ பாக்குறது. பாருங்க, இப்ப இந்த 0 எப்படி கிடைச்சிருக்கும்? பி பிளஸ் 40, இந்த பியையும் இந்த சிம்பிள் மாத்திட்டோம், பிளஸ் 42 இருக்கு. இது ரெண்டையும் சேர்க்கும் போது ஆன்சர் 0. அதாவது பி பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. ரெண்டாவது பாருங்க, இங்க ஏ இருக்கு, இங்க -49, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0. ஏ சிம்பிளை மாத்தினதுக்கு அப்புறம் -49 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுடைய பியோட வேல்யூ என்ன? இந்த பிளஸ் 40 ரைட் சைடில் மாறும்போது -42 ஆயிடுச்சு. இந்த -49 ரைட் சைடில் போகும்போது என்ன ஆயிரும்? +49 மாறிடும். இப்போ நம்ம ஏபி வேல்யூ ரெண்டையும் பார்த்துட்டோம். ஸோ ஏவோட வேல்யூ 49, பியோட வேல்யூ -42. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுதான். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.2 கொஸ்டின் நம்பர் 2ல அடுத்த சப்டிவிஷன் தான் இது. இதுவும் அதே தான். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. அதே தான் எப்பயும் போல ஸ்டார்ட் பண்றோம். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஏபி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கொஸ்டின் ரிவர்ஸ்ல எழுதுவோம். அப்படியே அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். முதல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் 100, அதுக்கடுத்து எக்ஸ் டேர்ம் 220x, அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 361x ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் கியூப் டேர்ம் bx கியூப், அடுத்து எக்ஸ் பவர் 4. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரம்பத்திலேயே ஏபி வேல்யூ இருக்கிறதுனால இந்த ஏபியை கடைசியா மாத்திக்கிறோம். ரிவர்ஸ்ல எழுதிக்கிட்டோம், அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிட்டோம். சின்னல இருந்து பெருசுக்கு போயாச்சு. பொதுவா ஹையஸ்ட் பவர்ல இருந்து லோயஸ்ட் பவருக்கு வந்தோம் இல்லையா? இப்ப அப்படியே முல்டாவா மாத்தி எழுதியிருக்கோம். இப்ப as usual ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? 100, 10 10s are 100. நமக்கு தெரியும் 10 × 10 100 முடிஞ்சிருச்சா? இங்க சிம்பிளா மாத்துவோம். +100 -100 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கீழே இருக்கும். என்ன இருக்கும்? 220x + 361x ஸ்கொயர்ட். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இந்த கோஷன்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். கோஷன்ட் என்ன இருக்கு? 10 இருக்கு. 2 × 10 உங்களுக்கு என்ன வந்துடும்? 20 வந்துடும். அப்ப இந்த 20யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 220x வரும் அப்படின்றத பார்க்கணும். 20யோட எதை மல்டிப்ளை பண்ணா 220x அப்படி செக் பண்ண தெரியாதவங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த 220x இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் 20 இதெல்லாம் டிவைட் பண்ண போறோம். பாருங்க, ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 2 is 2, 11 2s are 22. அங்க ஒரு x இருக்கு. அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அடுத்த நம்பர் என்ன? 11x. 11x, அதே 11x இங்கேயும் போடுறோம். இப்ப சூஸ் பண்ண 11x ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 11 × 20 220x, 11 × 11 121, x × x இருக்கா? இப்ப x ஸ்கொயரா மாறிடும். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த பிளஸ் மைனஸா மாத்திரும். இந்த பிளஸ் சிம்பிள் மைனஸா மாறிடுது. 220 பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. 361 - 121, 1 - 1 0, 6 - 2 4, 3 - 1 240, 240x ஸ்கொயர். ஓகே, அடுத்த 2 டேர்ம்ஸ் என்ன இருக்கு பாருங்க? bx கியூப் பிளஸ் ax பவர் 4. லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? எப்பயும் போல கோஷன்ட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × கோஷன்ட்ல 10 இருக்கு பிளஸ் 11x இருக்கு. இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 × 10 20 மாறிடும். 2 × 11x 22x மாறிடும். அடுத்து சூஸ் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? இந்த 20யோட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 240 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பாருங்க. 240x ஸ்கொயர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 20 இருக்கு. 0 0 கேன்சல். 1 2 is 2, இங்கே 1 2 is 2, 2 2s are 4. அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நம்பர்ல ஒரு 12 இருக்கு, ஒரு x ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்ம அடுத்து சூஸ் பண்ண வேண்டிய டேர்ம் என்ன? 12x ஸ்கொயர். 12x ஸ்கொயர் பாருங்க.
12x squared. நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அடுத்த டேர்ம் என்ன 12x squared. இப்ப சூஸ் பண்ண 12x squared எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 into 20 240 x square. அடுத்து 12 into 22 எல்லாம் வரும். 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 22 into 12 2 2s are 4 2 2s are 4 1 2 is 2 1 2 is 2 264 கிடைக்குது. 264 எக்ஸ் கியூப். ஏன் கியூப் போடுறோம்? இங்க எக்ஸ் இருக்கு, அங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்டு சேர்ந்து எக்ஸ் கியூபா மாறிடுச்சு. அடுத்து 12x square என்ன கிடைக்கும்? 144 எக்ஸ் பவர் 4 மாறிடும். இப்ப நம்ம இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்கம் கொடுத்ததுனால என்ன ஆயிரும்? ஃபைனல் ஆன்சர் என்ன? 0. எப்ப 0 ஆகும்? சிம்பிள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆன்சர் 0 ஆயிரும். இது எப்படி 0 ஆச்சு? இந்த பிஐயும் -264 ஆட் பண்ணும்போது 0, ஏஐயும் -144 ஆட் பண்ணும்போது 0. அடுத்த ஸ்டெப் என்ன? ஏபி வேல்யூ பாக்குறது. இங்க என்ன இருக்கு? பி. இந்த பியோட இந்த சிம்பிள் மாத்தினதுக்கு அப்புறம் இது என்னவா மாறிடுச்சு? -264 மாறிடுச்சு. இப்போ b -264 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பாருங்க, இங்க ஏ இருக்கு, இங்க -144. a -144 ஈக்குவல் டு 0. இப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த மைனஸ் அங்கிட்டு போகும்போது பிளஸ் ஆயிரும். அப்ப பியோட வேல்யூ என்ன? 264. ஏயோட வேல்யூ என்ன? இந்த -144 ரைட்ல மாறும்போது +144. ஏயோட வேல்யூ 144. ஸோ பியோட வேல்யூ 264, ஏயோட வேல்யூ 144. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 3 சப்டிவிஷன் 1. அதே பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டின்ல ஏபின்னு கொடுத்துருந்தாங்க, இங்க எம்ஏன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். போன கொஸ்டின்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த கொஸ்டின்ல ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் என். ஓகே அதே ப்ரொசீஜர் தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல்ல ஆர்டர் ஆகான்னு செக் பண்ணிக்கிடுவோம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரிசையா இருக்கு. அதை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடுவோம். 36 எக்ஸ் பவர் 4 -60 எக்ஸ் கியூப், அப்புறமா 61 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து -mx பிளஸ் n. இதுதான் ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ண போறோம். 36 இருக்கு. 36ன்றது ஆரோடைய ஸ்கொயர். 6 6 ஆர் 36. 6 into 6 எக்ஸ் பவர் 4 வந்ததுனால எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4 மாறிடும். இப்போ 6x ஸ்கொயர்டு இன்டு 6x ஸ்கொயர்டு 36 எக்ஸ் பவர் 4 ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப எப்பயும் போல பிளஸ் நம்பரை மைனஸா சேஞ்ச் பண்றோம். இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடுது. அடுத்து ரெண்டு டேர்ம்ஸ் கீழே இருக்க போறோம். -60 எக்ஸ் கியூப் பிளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன? கோஷன்ட்ல என்ன இருக்கோ 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 into 6x ஸ்கொயர் என்ன கிடைக்க போகுது? 12x ஸ்கொயர். ஓகே இப்ப இந்த 12x ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா -60 கிடைக்கும்? 12 5s are 60 கிடைக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன இருக்கு? -60 எக்ஸ் கியூப். அங்க என்ன இருக்கு? 12x ஸ்கொயர். 1 12 is 12, 5 12s are 60. 5 12 60. ஓகே இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு, இங்க 2x இருக்கு, இங்க 3x இருக்கு. ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1x இருக்கும். ஸோ -5x. அடுத்த டேர்ம் வந்து -5x. ஓகே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 12x ஸ்கொயர் இன்டு -5x -60x கியூப் -5x into -5x 5 5s are 25x squared. ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்? சிம்பிளை மாற்ற போறோம். இங்க மைனஸ் பிளஸ்ஸா மாறும்போது பிளஸ் மைனஸா மாறுது. +60 -60 கேன்சல் ஆயிடுது. 61 -25 இருக்கு. +61 -25. இங்க இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும்? 11 5 போச்சுன்னா 6, இங்க 5 5 2 போச்சுன்னா 36. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 6 5 கூட்டினா 11, மீத 1 4 2 6. இப்போ 61ல 25 மைனஸ் பண்ண 36. பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் பிளஸ். அப்போ +36 தான் எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்த ரெண்டு டேர்ம் கீழே இருக்க போறோம். அங்க என்ன இருக்குன்னு பாருங்க, -mx + n அப்படின்னு இருக்கு. ஓகே இப்போ அடுத்த டேர்ம் என்ன செய்ய போறோம்? கோஷன்ட்ல உள்ள 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2 into கோஷன் என்ன இருக்கு?
6x squared minus 5x. என்ன வரப்போகுது பாருங்க. 2 into 6x squared 12x squared. 2 into minus 5x minus 10x. இப்போ 12x squared ஓட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 36x squared கிடைக்கும். 12 3s are 36. சரி, அந்த மாதிரி ஓரலா செக் பண்ண முடியாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 36x squared இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 12x squared இருக்கு, அதால டிவைட் பண்ணுங்க. x squared கேன்சல் ஆயிரும். 1 12 is 12, 3 12s are 36. அடுத்து நமக்கு தேவையான கோஷன் வந்து அடுத்த டேர்ம் வந்து 3. இப்போ 3 சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ண 3 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into 12x squared 36x squared. 3 into minus 10 minus 30x. 3 into 3 plus 9. இப்போ என்ன செய்ய போறோம்? as usual சிம்பிளா செய்ய, பிளஸ் மைனஸ் ஆகுது, மைனஸ் பிளஸ் ஆகுது, பிளஸ் மைனஸ் ஆகுது. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால நமக்கு ஃபைனல் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ ஓவரால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன 0 வரும். மைனஸ் எம்ஐயும் பிளஸ் 30ஐயும் ஆட் பண்ணும்போது 0, பிளஸ் எண்ணையும் மைனஸ் 9ஐயும் ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு எம் வேல்யூ என் வேல்யூ பார்க்க போறோம். அது எப்படின்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? மைனஸ் எம் இருக்கா? இந்த மைனஸ் எம்ஐயும் இங்க என்ன இருக்கு? பிளஸ் 30 இருக்கு. மைனஸ் எம்ஐயும் பிளஸ் 30யும் சேர்க்கும் போது, அதாவது மைனஸ் எம்ஐயும் பிளஸ் 30யும் ஆட் பண்ணும்போது 0. அடுத்த டைம் என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் என் மைனஸ் 9, என்னையும் மைனஸ் 9ஐயும் ஆட் பண்ணும்போது 0 வரணும். இப்போ இந்த கண்டிஷன்ல எம்மோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்ன? இப்போ இங்க மைனஸ் எம் இருக்கா? இந்த மைனஸ் எம் ரைட்ல மாத்திடுவோம். என்ன ஆயிரும் உங்களுக்கு? பிளஸ் எம்மா மாறிடும். அப்ப எம்மோட வேல்யூ என்ன? 30. என் மைனஸ் 9 ரைட்ல போகும்போது பிளஸ் 9ஆ மாறிடும். அப்ப என்னோட வேல்யூ என்ன? 9. அப்ப எம்மோட வேல்யூ 30, என்னோட வேல்யூ 9. இந்த மாதிரி கெஸ் பண்ண தெரியாதவங்க என்ன செய்வீங்க? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு? மைனஸ் எம் இருக்கா? அதே மாதிரி இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சிம்பிளை மாத்தாம பாருங்க. சிம்பிளை மாத்தாம பாத்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எம், இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 30. இப்போ மைனஸ் எம்மோட வேல்யூ மைனஸ் 30. அப்போ எம்மோட வேல்யூ என்ன ஆயிடும்? 30ஆ மாறிடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் n இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 9. இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். பட் அதான் ப்ரொசீஜர். ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 0, இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 0ன்னு எடுத்துக்கிட்டு mn வேல்யூ பார்க்கணும். அப்படி தெரியாதவங்க அட்லீஸ்ட் ஆன்சரையாவது பார்த்து கரெக்டா எழுதிக்கலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கம்பேர் பண்ணுங்க. இங்க மைனஸ் எம், இங்க மைனஸ் 30. இப்போ மைனஸ் எம் மைனஸ் 30ஆ இருந்தா எம்மோட வேல்யூ 30. இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 9. சிம்பிளா மாத்தாம பார்க்கணும். டைரக்டா பாக்குறவங்க என்னோட வேல்யூ இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 9. அப்ப என்னோட வேல்யூ 9. ஓகே, சோ ஃபைனல் ஆன்சர் m is equal to 30, n is equal to 9. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 3ல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m and n. அதே கொஸ்டின் தான். இப்போ பாருங்க டிஃபரெண்டா இது வரைக்கும் mn ஒன்னு லாஸ்ட்ல இருந்துச்சு, ஒரு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. லாஸ்ட்ல இருக்கிறது பிரச்சனையே இல்லை, ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல போட்டுக்கிட்டோம். அதே அன்னோன் வேல்யூ ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ரிவர்ஸ்ல கொஸ்டினை மாத்தி எழுதிக்கிட்டோம். இப்போ அதுல மிட்ல இருக்கா, இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல செஞ்சுக்கிட்டே வருவோம். பாருங்க இப்ப எக்ஸ் பவர் 4 அடுத்து எக்ஸ் கியூப் ஆர்டரா தான் இருக்குது. mx ஸ்கொயர்ட் பிளஸ் nx பிளஸ் 16. ஓகே ரைட். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு இல்லையா, எந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். இங்க எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே இல்லை, டேரக்டா எக்ஸ் பவர் 4 மட்டும்தான் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4ஆ மாறிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, பிளஸ் மைனஸா மாத்திடுறோம். இது ரெண்டு நம்ம கேன்சல் ஆயிடும். அடுத்த ரெண்டு டேர்ம கீழே இருக்க போறோம். இங்க என்ன இருக்கு? மைனஸ் 8x கியூப் பிளஸ் mx ஸ்கொயர்டு. ஓகே, டூ டேர்ம்ஸை கீழே இறக்கியாச்சு. அடுத்து நம்மளுடைய வேலை என்னன்னா கோஷன்ட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன கிடைக்க போகுது? 2x ஸ்கொயர்டு. அடுத்து பாருங்க இந்த 2x ஸ்கொயர்டோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 8 கிடைக்கும்? 2x ஸ்கொயர்டோட மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 8 கிடைச்சிருமா? எப்பயும் போல செக் பண்ணிக்கோங்க. இங்க மைனஸ் 8x கியூப் இருக்கு, இங்க என்ன இருக்கு? 2x ஸ்கொயர்டு இருக்கு. 4 2s are 8, மைனஸ் சிம்பிள் இருக்கு. இங்க 3x, இங்க 2x அடிச்சிட்டா பேலன்ஸ் 1x இருக்கு. அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அடுத்த நம்பர் என்ன? 4x. சூஸ் பண்ண அதே வேலையை இங்கேயும் போட போறோம். சூஸ் பண்ண 4x ஆல மல்டிப்ளை பண்ண போறோம்.
2x squared into 4x 2 4s are அங்க மைனஸ் இருக்கு ஸோ மைனஸ் 8x cube அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு 4 into 4 plus 16x squared ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் சிம்பிளை மாத்துவோம் மைனஸ் என்ன ஆகுது பிளஸ் ஆகுது பிளஸ் என்ன ஆகுது மைனஸ் ஆகுது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா இங்க என்ன இருக்கு எம் இருக்கு இங்க என்ன இருக்கு -16 இருக்கு m -16 என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு x ஸ்கொயர்ட் இருக்கு mல இருந்து 16 மைனஸ் பண்றோம் பிளஸ்ஸா இருக்கு சிம்பிளா மாத்திட்டோம் மைனஸ் இங்க பிளஸ் m இங்க -16 இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும் இது அன்னோன் வேல்யூனால தெரியாம இருக்கு m m வச்சுக்கிட்டோம் m -16 இது வந்து அதோடைய x ஸ்கொயர்ட் இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இல்லையா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம் m -16 அடுத்து பாருங்க எப்பயும் போல ரெண்டு டேர்ம் கீழே இறக்குறோம் அடுத்த ஸ்டெப் என்ன இதை ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா கோஷன்ட்ல என்ன இருக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர்ட் - 4x என்ன வரும் பாருங்க 2 into x squared 2x squared 2 into -4x -8x இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க x ஸ்கொயர்டோட x ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணும்போது x பவர் 4 அடுத்து இங்கே வரும்போது 2x ஸ்கொயர்டோட -4x மல்டிப்ளை பண்ணும்போது அதே -8x கியூப் அதே மாதிரி இந்த 2x ஸ்கொயர்டோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா இந்த m -16 அப்ப நம்ம செக் பண்ண முடியுமா முடியாது அப்ப என்ன செய்ய போறோம் நம்ம அந்த லாஸ்ட் நம்பருக்கு போயிடுவோம் ஏன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்தனால கண்டிப்பா ஃபைனல் ஆன்சர் 0 அதுல மாற்றம் இல்லை அப்ப இங்க 16 இருக்கு இல்லையா இதை நம்ம ஹிண்டா எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இங்க m -16x ஸ்கொயர் வந்து இது அன்னோனா இருக்கு அப்ப நம்ம பெர்ஃபெக்டா செக் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க 16 லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு 16 இந்த 16 எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா 4 4s are 16 இதுதான் நமக்கான ஹிண்ட் 4 4s are 16 வந்துருமா அப்ப நமக்கு தேவையான அடுத்த கோஷன் என்ன 4 தான் இப்போ சூஸ் பண்ண 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் 4 into 2x squared 8x squared 4 into -8x 4 8s are -32x அடுத்து 4 into 4 16 ஏன்னா இந்த 16 வர்றது தான் நமக்கான ஹிண்ட் ஏன்னா இங்க அன்னோனா இருக்கு அன்னோன் வேல்யூவா இருக்கு நம்மளால பெர்ஃபெக்டா செக் பண்ண முடியாது லாஸ்ட் நம்பரை ஹிண்டா எடுத்துக்கிறோம் 16 இந்த 16 எப்படி கிடைச்சிருக்குன்னா 4 4s are 16 அதனால அடுத்த கோஷன் 4 சூஸ் பண்ணிருக்கோம் ஆஸ் யூஸ்வல் சூஸ் பண்ண 4 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன இதை பிளஸ் மைனஸா மாத்தணும் மைனஸ பிளஸ்ஸா மாத்தணும் பிளஸ் மைனஸா மாத்தணும் +16 -16 கேன்சல் ஆயிடுச்சு இதுவும் 0 ஆயிரும் ஏன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இது எப்ப 0 ஆகுது பாருங்க m -16ஓட -8 ஆட் பண்ணும்போது 0 என்னோட +32 ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு எடுத்துட்டு நம்ம mn வேல்யூ கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாருங்க இங்க என்ன இருக்கு m -16 இதான் x ஓட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் m -16ஓட எதை சேர்க்க போறீங்க இங்க என்ன இருக்கு -8 ரெண்டையும் சேர்த்து ஆன்சர் என்ன 0 அதே போல இங்க என்ன இருக்கு இங்க n இருக்கு இங்க +32 இருக்கு ஸோ என்னையும் +32 ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு எடுத்துட்டு இப்போ நம்ம mn வேல்யூ பார்க்க போறோம் m -16 -8 இது ரெண்டையும் ஆட் பண்ணா -24 ஈக்குவல் டு 0 அப்போ m ஓட வேல்யூ என்ன 24 இந்த -24 ரொம்ப பிளஸ்ஸா மாறிடும் அடுத்து டைரக்டா போட்டலாம் என்னோட வேல்யூ +32 ரைட் சைடில் மாறும்போது -32 அப்ப m ஓட வேல்யூ என்ன +24 என்னோட வேல்யூ என்ன -32 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகே